வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பீம்சிங் இயக்கி அதிக நாட்கள் ஓடிய பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் பீம்சிங் இயக்கி 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம். 1958 பதிபக்தி 100 நாள் ஓடியது. 1959 பாகப்பிரிவினை 213 நாள் ஓடியது. 1960 படிக்காத மேதை 150 நாள் ஓடியது. 1960 களத்தூர் கண்ணம்மா 150 நாள் ஓடியது. 1961 பாவ மன்னிப்பு 175 நாள் ஓடியது. 1961 பாசமலர் 175 நாள் ஓடியது. 1961 பாலும் பழமும் 130 நாள் ஓடியது. 1962 பார்த்தால் பசி தரும் 110 நாள் ஓடியது. 1962 படித்தால் மட்டும் போதுமா 120 நாள் ஓடியது. 1964 பச்சை விளக்கு 100 நாள் ஓடியது. 1965 சாந்தி 100 நாள் ஓடியது. 1977 சில நேரங்களில் சில மனிதர்கள் 100 நாள் ஓடியது. ஆக இந்த 12 படங்களும் பீம்சிங் இயக்கி 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். இவற்றில் 10 படங்கள் சிவாஜி நடித்த படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றில் மாபெரும் வெற்றி படங்கள் என்று சொன்னால் பாகப்பிரிவினை, படிக்காத மேதை, களத்தூர் கண்ணம்மா, பாவ மன்னிப்பு, பாசமலர், பாலும் பழமும் ஆகிய படங்களை சொல்லலாம். இதில் பீம்சிங் இயக்கி முதல் இடத்தை பிடிக்கும் படமாக அமைவது பாகப்பிரிவினை படமாகும். பாகப்பிரிவினை மிக பெரும் வெற்றி பெற்ற படமாகும். மதுரை சிந்தாமணி தியேட்டரில் 216 நாட்கள் ஓடி வெற்றி பெற்றிருக்கிறது. நல்ல வசூலும் அடைந்த படம். சிவாஜிக்கு இது மிக முக்கியமான படமாகும். எனவே பீம்சிங் இயக்கி முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் என்று சொல்லும் பொழுது பாகப்பிரிவினை படமே முதல் இடத்தில் அமைகிறது. அடுத்த இடத்தில் இருக்கும் படம் என்று நாம் சொல்லும் பொழுது பாசமலரும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. சரி வர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி.